ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதோட ஒரு மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முந்தையே இந்த ஆப் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்டே இருக்குது. இப்போ புதுசாக நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பிளான்ஸ் அண்ட் டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் கோச்சிங்கை பற்றி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அஃப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் அந்த மாடல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் பிஸ்னஸ் 2 அதை பற்றி அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அவங்களோட மெயில் கொடுத்துருக்காங்க, sbogroup.org. அதுக்கு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா உங்கள் நேமு, எஸ்பிஓட உங்கள் ஐடி நேமு, அதுக்கப்புறம் உங்களோட ஏரியா, உங்கள் காண்டாக்ட் நம்பர், அதை பற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுக்கான செலவு அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 3 lakhs கிட்ட ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இது எப்படி 3 lakhs என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது பிளேஸ் நம்ம இப்போ சொந்த பிளேஸாக இருந்தால் கூட அப்போ அதுக்கு உள்ள இது கிடையாது. பெஞ்சு, ப்ரொஜெக்டர், அதே மாதிரி ஒவ்வொரு பொருள் வாங்கக்குள்ள திங்ஸு அதுக்கிட்ட ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ யார் நீங்கள் இப்போ எஸ்பிஓவில் நீங்கள் இருக்கவங்க, நீங்கள் ஆரம்பிக்கிங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதை நான் காட்டுதேன் பாருங்கள். இதான் அந்த இது ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் வித் எஸ்பிஓ வித்தவுட் டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அதில் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு சேலரி கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா ஓனர் இன்கம் 50,000 கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் அது ஃப்யூச்சர் அந்த பிளான்குள்ளே பற்றி சொல்லலை. ஓகே, நம்ம இதை விட்டுரும். பிரான்ச் மேனேஜர் அப்படிங்காங்களா. இப்போ நான் அவங்களுக்கு நான் பிஸ்னஸ் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னோடனே நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். எஸ்பிஓ காண்டாக்ட் பண்ணி நான் 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோச்சிங் சென்டர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அவங்க ஆட்கள் எல்லாமே அவங்க இது பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அங்கே ஆட்களை அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. அது நம்ம தான் 2 பேர் சூஸ் பண்ணணும். இல்லை நம்மளால் தெரிஞ்சவங்க உங்களை ரிலேட்டிவ் யாரும் டீச்சிங் ஃப்ரீயாக இல்லை அப்படி எடுக்க முடியல அப்படின்னா அவங்களே ஹையர் பண்ணினாலும் தருவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 2 பேர், அவங்களுக்கு மாதம் 15,000 சம்பளம். இப்போ இந்த பிரான்ச் மேனேஜர் அப்படி இருக்காங்களா, அது நான். அப்போ எனக்கு மாதம் 40,000 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 10 to 15 ஸ்டாஃப் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுவும் ஃப்யூச்சர் கான்செப்ட்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கனால இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ அவங்க அந்த மெயில் அனுப்ப வேண்டியது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 தான். என்னென்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் 3 லட்சம் 2 லட்சம் கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் அந்த கோச்சிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து அனுப்புகிறேன். கோச்சிங் ஆள் யார் வருவா அப்படின்னு கேட்டால் அது அவங்களே எஸ்பிஓவிலேருந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்காங்க. இதுக்கு நோ ஃபீஸு. கோச்சிங் வரவங்களுக்கு நீங்கள் அது எதுவுமே வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எஸ்பிஓ உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. ஓனருங்க அவங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று. நீங்கள் அப்படி உங்களுக்கு நீங்கள் படிக்கலை, பட் ஆனால் எனக்கு எடுக்க ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் மூலமாக டிகிரி வச்சுருக்கவங்க மூலமாக நீங்கள் இதுக்கு மெயில் அனுப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. அதுதான் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், லைட்டாக தெரிஞ்சால் போதும் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. 2 டீச்சிங் ஸ்டாஃப் எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், எது படிச்சுன்னா ஓகே, இங்கிலீஷ் ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயில் இது தான்
சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட மெயின் கான்செப்ட்டு. இப்போ வந்து இது வந்து இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிக்காங்க எஸ்பிஓ. இந்த 2 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு போல் ஒன்று வச்சுருக்காங்க. எஸ்பிஓவில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு இது உண்டு. அதில் வந்து ஒரு போல் வச்சுருக்காங்க. என்னென்னா, இதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, இன்னும் 2-3 டீட்டெயில் இருக்குது, நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே உள்ள ஆடியோ மொத்தம் ஒரு 10-15 ஆடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் கேட்டுட்டேன். அதை நீங்கள் கேட்டுட்டு ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ பிளான் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால், நான் சொன்னேன் இப்போ இந்த பிளான் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பிளான் இருக்குது. நான் அதை வந்து டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ஃபுல் வீடியோவில் இதை சொல்ல காணாது, அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பே கூப்பன், இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓட்டு போடணும். இதில் என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஓட்டு வந்து 64,719 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே 2,00,000 பேர் ஓட்டு வந்தாங்கன்னா நான் வந்து இன்னும் கம்பெனியில் என்னால் இதாக பேச முடியும். எங்களால் இவ்வளோ ஒரு நாளில் இவ்வளோ பேர் நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு மிச்சம் 2 ப்ராஜெக்டே அவங்க எடுக்க முடியும். இப்போ 57% வந்து எஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 43% நாட் இன்ட்ரெஸ்டடுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து வித் ரீஃபண்டும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.